ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன், எம்பி ஜெயராம் மற்றும் திருமதி கீதா சங்கர் ஆகியோர் பப்ளிக் ரிலையன்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து திமுக நிர்வாகிகளுடன் முதல்வரும் அக்கட்சியின் தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஹொசூர் பகுதி நகர ஒன்றிய நிர்வாகிகளுடன் முதல்வர் தனித்தனியே இந்த சந்திப்பினை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் உடன்பிறப்பே வா சந்திப்பில் இன்று ஹொசூர் திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஹொசூர் திமுகவில் உட்கட்சி பூசல் இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். இப்ப திமுக நிர்வாகிகள், குறிப்பா ஹொசூர் நகர திமுக நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு வரக்கூடிய ஆலோசனை பற்றிய விவரங்கள் என்ன? உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்றைய தினம் ஒசூர் தொகுதி சட்டமன்ற நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு வராரு. பொதுவா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளும் முதலமைச்சரை சந்திக்கும் போது சில தொகுதிகளில் உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டுட்டு போறாங்க. அப்போ அந்த இரு தரப்பையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைத்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். சட்டமன்ற தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும், உட்கட்சி பூசல் எதுவும் இல்லாமல் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று இரு தரப்பையும் அழைத்து முதலமைச்சர் ஒரு அறிவுறுத்தலை வழங்கிட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி திமுக நிர்வாகிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பெரும்பாலானவற்றுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்திருந்தார். அப்போது ராஜபாளையம் தொகுதி நிர்வாகிகள் ராஜபாளையத்துல கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவமனை இன்னும் திறக்கப்படாமல் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. உடனே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியை அழைத்து உடனடியாக அந்த மருத்துவமனையை திறப்பதற்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இப்படியாக இந்த ஒன் டு ஒன் சந்திப்புல நிர்வாகிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன், எம்பி ஜெயராம் மற்றும் திருமதி கீதா சங்கர் ஆகியோர் பப்ளிக் ரிலையன்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.